ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் ஜூ அவங்க தன்னை ஒரு பைத்தியமாக காட்டிக்கிட்டு தன்னை கொலை பண்ணவங்களை எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆக்ஷனாக தன்னை பைத்தியக்காரி மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க அப்பா வீட்டுக்கும் போயிருப்பாங்க. அங்கே தான் இவங்களை கொன்னா இல்லையா அந்த ஷின், இவங்களோட ஸ்டெப் சிஸ்டராக அங்கே இருக்கிறா. அவ இவங்கள பார்த்த உடனே அச்சோ அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அக்குப்பஞ்சர் ஊசியை வச்சு இவளை எப்படியாவது பஞ்சர் ஆக்கறலான்னு பார்த்தாங்க. ஆனால் நம்ம ஜூ கிட்ட நடக்குமா? அவங்க உல்டாவை இவளை பஞ்சர் ஆக்கிடுறாங்க. அப்படியே 2 பேரும் அடிச்சுக்கிட்டே வெளியே வர இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. அவருக்கு செம்ம கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவ தான் ஒரு பைத்தியம்னா நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ இவ்வளோ உள்ளே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனியா, இல்லை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனியா? என்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டையும் சேர்த்தே கதை சத்தம் போடுறாரு. உடனே அவங்க அப்பாவும், என்ன ஷின் இப்படி பண்ணி வச்சிருக்க, அவள் உங்கள் அக்கா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால குழந்தைத்தனமாக நடந்துக்கிறா, நீ இப்படி பண்ணிட்டியேன்ட்டு மன்னிப்பு கேளுன்னு கேட்க சொல்கிறாரு. அவ இல்லை, நான் முடியாது, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறா. இல்லை, நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், நீ தப்பு பண்ணது நீ தானே, நீ சுயநினைவோட தானே இருந்த, அதனால் நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொன்ன உடனே அவளும் வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டுடுறா. அப்புறம் ஜூ தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொலை பண்ணுறப்ப இந்த மேடு தானே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கா. இவங்க கூட இருந்தே இவங்களுக்கே குளிப்படிச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. அதே போல் இப்போ பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தப்பையும் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தங்கச்சி கூட சேர்ந்து இவளும் நல்ல மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணி இவளும் தானே சேர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சா, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடியே அவள் மருந்து எடுத்துக்கிட்டு வந்துடுறா. அதில் கண்டிப்பாக ஏதாவது விஷத்தை தான் கலந்து கொண்டு வந்திருப்பா. அது இவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளும் வந்துட்டு, இந்த மருந்தை கொடுங்க ஜூ, நீங்கள் ஒரே நாளையில் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அவங்க சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. பூவெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அப்பா முகமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இந்த மருந்து குடிங்க, நீங்கள் சீக்கிரம் சரியாயிடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜூ ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ என் தங்கச்சி அனுப்பி தானே இங்கே வந்திருக்க, ஷின் என்னை ஏன் பார்க்க வரல? இந்த பூ அவளுக்கு பிடிச்ச பூ, இதை நான் அவளுக்காக தான் வச்சுருக்கேன், அவள் ஏன் வரல அப்படின்ட்டு அப்பாவையே கேட்டுட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்தில் அவளே நினச்சிக்கிறா இவங்க உண்மையாலுமே பைத்தியமாயிட்டாங்களோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பூவை கோவப்பட்டு தூக்கி போட்டுடுறாங்க. இவ்வளோ மருந்து எடுத்து குடிங்கன்னு சொல்லி கொடுக்க அவங்க அந்த மருந்தையும் தள்ளி விட்டுட்டு அவளையும் தள்ளி விட்டுடுறாங்க. அவள் இருந்த கோவத்தில் எழுந்திரிச்சு வந்து, உனக்கு சாஃப்டாக கொடுத்தா உனக்கு பிடிக்காதா, உனக்கு டார்ச்சர் பண்ணி தான் அந்த மருந்தை கொடுக்கணுமான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க திரும்பியும் தள்ளி விட்டுட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீ குடிடின்ட்டு ஊட்டி விட்டுறாங்க. அவளும் பயந்து போயிட்டு அந்த மருந்தை தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு இங்கேருந்து என் தங்கச்சிக்கிட்டே ஓடி போயிடு, இங்கே இருக்காதுன்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. அவளும் பயந்து போய் ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த லீமோ வரான். இவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் உட்காந்துருக்காங்க. யாராவது வர்றது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே அப்பாவையும் முகமாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவனும் வந்த உடனே அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு என்னாச்சு உனக்குன்னு கேட்க, அவங்களுக்கு அவன் கொன்னான் இல்லையா, கொலை பண்ணுறதுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அதனால கையை வேகமாக தள்ளி விட்டுட்டு, நீ யாரு, என்னை தொடாதன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, இவன் 7th ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு, எங்கள் அண்ணன் இப்போ பேலஸ்க்கு போயிருக்கான், எதுக்கு கவலைப்படாத, நான் உனக்காக தான் ஒரு சர்வெண்ட்டை இங்கே அனுப்பி வச்சுருக்கேன், அவங்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஆனால் நீ அவளை நம்பாமல் வெளியே அனுப்பி வச்சுட்டியாமே, நீ என் அண்ணனுடைய பிஹேவியரை வாட்ச் பண்ணியான்ட்டு கையை பிடிப்பானா. அவங்க திரும்பவும் கோவப்பட்டு தள்ளி விட்டுட்டு, என்னை தொடாதன்னு சொன்னால எதுக்காகடா தொடரட்டு கத்துறாங்க. அவன் திரும்பவும் விடாம, ஜூ நீ பைத்தியமாயிருக்கலாம், ஆனால் நீ எதுக்காக இங்கே வந்த, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ மட்டும்தான் என் லைஃப்ன்ட்டு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பானா. அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவன் திரும்பவும் எழுந்திரிச்சு நின்றுட்டு, ஜூ என்னை நம்பு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த லைஃப் ஃபுல்லாகவே நான் உன்னையே தான் லவ் பண்ணுவேன், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ராஜாவாயிட்டேன்னா நீ தான் என்னுடைய ராணி, இந்த உலகத்தையே உனக்கு கிஃப்டாக கொடுப்பேன், என் லைஃப்பில் நீ ஒருத்தி மட்டும்தான்னு சொல்லுவான்னா. அதை கேட்டு அவங்க சிரிப்பாங்க.
ஜூ எதுக்காக சிரிக்கிற? நான் சொன்ன வார்த்தை எல்லாமே என் இதயத்துல இருந்து வந்தது. என்னை நம்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா, அப்ப அவங்க ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு போன லைஃப்ல இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்களுடைய தங்கச்சியை கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருந்திருப்பான். அதை கேட்க போனதுக்கு, உங்க அப்பா இறக்கக்குள்ள உன் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்க சொன்னாரு. அதனாலதான் அவளை ராயல் கன்சர்ட்டா வச்சிருக்கேன். அவளுக்கு அந்த பதவி ப்ரொடெக்ட் பண்ணும். மற்றபடி நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே, ஜூ என்னை நம்பு, நான் உனக்கு மட்டும்தான், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், என்னுடைய சின்சியரிட்டியை புரிஞ்சிக்கின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வருவானா ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அப்புறம் திரும்ப திரும்ப அரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவர் கையை பிடிச்சிக்கிறான். அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு. என்னுடைய ராணிக்கிட்டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னுக்கிட்டே வர அவங்க பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவனுக்கு ஷாக் ஆகிடுது. இவன் பேலஸ்க்கு போயிட்டான்னு தானே நம்ம இங்கே வந்தோன்ட்டு, நீ பேலஸுக்கு போகலையான்னு கேட்க, என்னை அனுப்பி வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கிட்டே நீ புள்ளி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எதுக்காக புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் என்ன புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கேனான்ட்டு அவன் கோவப்பட ஆரம்பிப்பான். நான் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை, நீ எதுக்காக இங்கே வந்த? என் ஒய்ஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாதான், ஆனால் இப்போ அவள் என்னுடைய மனைவி, அதனால் நீ இனிமேல் அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, அவனும் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் கேட்குறாரு, எதுக்காக நீ அவனை அடித்த? எனக்கு அவனை அடிக்கிறது மட்டும் இல்லை, அவனை கொல்லணும் போல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீயும் அவனும் சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு தானே, நீ அவனை இவ்வளோ வெறுப்பன்னு நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அதெல்லாம் என்னுடைய பாஸ்ட்டு, இதுக்கு மேல் கொண்டு அவனுக்கு துணையாக இருக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடை இந்த ஷின்தா அனுப்பி வச்சாலான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு ஜூவும் ஆமாம், அதனால தான் அவளை நான் இங்கேருந்து வெளியே அனுப்பி விட்டுட்டேன். அவள் இங்கே இருந்தான்னா நம்மளுடைய பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுவா. அன்னைக்கு நம்ம பிளானை போட்டு கொடுத்ததும் அவள் தான், அதனால தான் நான் அவளை இங்கேருந்து துரத்தி விட்டுட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக அந்த லீமோவை கொல்லணும்னு நினைக்கிற? நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். அவன் என்னை பண்ண கொடுமைக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை கொன்னாதான் என்னோட ஆத்திரம் தீருன்னு சொல்லிட்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு இதயமே இல்லாதவ மாதிரி தானே தெரியுது. நான் கர்மாவை மட்டும்தான் நம்புவேன்னு சொல்கிறாரு. நாளைக்கு நம்மளை ராஜா கூப்பிட்ருக்காரு இல்லையா, அங்கே போயிட்டு நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்புவீங்க. நான் உங்களுடைய ஃப்ரெண்டு, நான் உங்களுடைய எனிமி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சரி அதையும் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாரு. இங்கே அடி வாங்கிட்டு வந்த லீமோவும் டென்ஷனோடு நின்றுக்கிட்டு இருக்கான், இப்படி நம்மளை அடிச்சிட்டாலே அப்படின்ட்டு. அங்கே அந்த ஷின் வந்துட்டு, லீமோ உங்களுக்கு என்னாச்சு, என்ன கழுத்தெல்லாம் காயமாக இருக்குது, அந்த ஜூதா உங்களை ஹர்ட் பண்ணிட்டாளான்னு கேட்க, அவளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு உண்மையாலுமே பைத்தியம் மாதிரி தெரியுதா, அவள் பைத்தியம் மாதிரி நடிக்கிறா தானேன்னு கேட்க, அதுக்கு லீமாவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அவளை பார்க்கறதுக்கு உண்மையாலுமே பைத்தியம் மாதிரி தான் தெரியுது, இனிமேல் அவளால் எந்த வேலையும் ஆகாது, அவன் இனிமேல் நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான் நினச்சிக்கிட்டு, ஷின் அதை பற்றி நீ பேசாதன்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கியே, என்ன விசேஷம்னு கேட்க, நான் இன்னைக்கு உங்களுக்காக தான் இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்ட்டு சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அங்கே ராஜா வந்துடுறாரு. அவர் வந்துட்டே ஷின் கிட்ட, ஷின் நீ லாஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால திரும்பவும் ஒரு டைம் டான்ஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அந்த டான்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரா. அவளும் நல்லவ மாதிரி, ராஜா நான் டான்ஸ் பண்ணுறப்ப என் அக்கா தான் பாட்டு பாடுவா, ஜித்தார் வாசிச்சுக்கிட்டே அவள் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா, நான் அவளுடைய வாய்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ அவளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்ல, என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை ராஜா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாளா. ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஏதோ சொல்ல வந்துட்டு இப்போ சொல்ல மாட்டேங்கிற, ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு இப்படி பண்ணுறியன்னு ராஜா கேட்குறாரு. இல்லை ராஜா லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அக்கா வந்திருந்தா, அவள் உடம்பு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, மனநலம் ரொம்ப இதாக இருந்துச்சு, அவள் இன்னும் சரியாயிருக்க மாட்டா, அவள் சரியாகுவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஜூயும் வந்துடுறாங்க. அங்கே வரக்குள்ள பைத்தியம் மாதிரிலாம் வரல, நல்லா ஸ்ட்ராங்காகவே வராங்க. வந்த உடனே ராஜாவுக்கும் வணக்கம் சொல்ல, அங்கே நிற்கிற 2 பேருக்குமே ஷாக் ஆகிடுது. உடனே ஷின் இருந்துட்டு, ஏய் நீ நல்லா இருக்கியான்ட்டு, அப்போதான் பக்கத்தில் ராஜா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே, இல்லை உனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறேன்ட்டு மெதுவாக கேட்பா. அது சமாளிக்கிற விதமாக ஹீரோவும், நாங்கள் அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணோம், இப்போ நல்லா ஆயிட்டா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜூவும் ஷின் கிட்ட, சாரி சிஸ்டர், நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தப்ப நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், என்னை மன்னிச்சிடுன்ட்டு மன்னிப்பு கேட்பாங்களா. ராஜா பார்த்துட்டு, ஜூ நீ எப்பவுமே ராணுவ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெறப்பா இருப்ப, ஆனால் இன்னைக்கு ஃபார்மலாக பேசுகிற, நீ இப்போ ரொம்ப ஜென்டலாக கேரிங்காக பேசுகிற, உங்கள் 2 பேரோட மேட்ச்சு சூப்பராக இருக்குது, நீயும் 7th பிரின்ஸும் தான் பர்ஃபெக்ட் மேட்ச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. உடனே ஜூ என்ன பண்ணுறாங்க ராஜா கிட்ட, ராஜா நீங்கள் இன்னைக்கு என்னோட தங்கச்சியோட டான்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஷின் நீ போயிட்டு டான்ஸ் பண்ணு, நான் சித்தார் வாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. லீமோவையும் ஷின்னையும் பழி வாங்குறதுக்காக பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு இவங்களுக்கு துணையா இருந்த அந்த வேலைக்காரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப அதை விட பெரிய ஷாக் என்னன்னா, இவங்க 2 பேரும் அவதான் பைத்தியம் ஆயிட்டா, அவ இனிமேல் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த லீமாவுக்கு தான் ரொம்ப பெரிய ஷாக்கு. இப்ப நார்மலா ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாவும் இவங்கள 2 பேத்தையும் பார்த்து ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் இவன் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினுக்கு எதிராக என்ன பண்ண போறாங்க, நம்ம ஹீரோயினும் இவங்கள பழி வாங்குறதுக்காக என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்க போறாங்கன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்கு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.